மாணவர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12th எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட பக்கத்துல வரப்போது. எப்படி படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு மார்க் வரப்போகுதுங்கிறது கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் அளவுக்கு கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல அண்ணா யூனிவர்சிட்டியா டீம்டு யூனிவர்சிட்டியான்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பத்தி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஒரு ஷார்ட்டா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்துறது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது தமிழக அரசோட கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இந்த தமிழக அரசு கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கீழ் அஃபிலியேட் பண்ணப்பட்டிருக்கிற கல்லூரிகள் தான் அட்டானமஸ் காலேஜஸ், நான் அட்டானமஸ் காலேஜஸ். சோ இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கும் கீழே செயல்படாம தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்பாங்க. தென் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்பாங்க. இந்த டீம்டு யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் போட்டே வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன தேவைகள் அப்படிங்கிறதுக்கும் தென் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டியால முடியும். கொஞ்சம் ஃபீஸஸ் ஹையரா இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இதை பத்தி நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தென் எந்த காலேஜ்ல படிக்கணும் கன்ஃபியூஸா இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.